முதல் 90 வினாடிகள், அதாவது நீங்கள் தூங்கத் தொடங்கும் அந்த முதல் 1½ நிமிடம் இருக்கு இல்லையா, அப்போ உங்கள் உடல் எடுக்கும் ஒரு பிரம்மாண்டமான முடிவுதான் அடுத்த நாள் நீங்கள் எப்படி செயல்பட போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது. ம், இது ரொம்ப ஆழமான ஒரு உண்மை. ஆமா, அது என்ன முடிவு தெரியுமா? இன்று நாம் செய்யப்போகும் இந்த ஆழமான அலசலில் தூக்கத்தை பற்றிய உங்களின் ஒட்டுமொத்த பார்வையையும் நாம் மாற்றப் போகிறோம். இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் தூக்கம் என்பதை ஏதோ சோர்வடைந்த உடலை ஆஃப் செய்யும் ஒரு சாதாரண ஓய்வு என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, ஒரு ஸ்விட்ச் மாதிரி. கண்டிப்பா. ஆனால் அது அப்படி இல்லை. தூக்கம் என்பது ஒரு மிக தீவிரமான கட்டுமான பணி. இன்று நமது அலசலுக்கான அடிப்படை ஆதாரம் தி இஜிப்சியன் மிஸ்ட்ரி மாஸ்டரிங் நாக்டர்னல் வைட்டாலிட்டி ரெஸ்டோரேஷன். இந்த தலைப்பே ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருக்கு. அப்படிதானே? இதோட நோக்கம் என்னன்னா, பழங்கால எகிப்தியர்கள் இரவு நேரத்தில் தங்களின் உயிர் சக்தியை எவ்வாறு முழுமையாக மீட்டெடுத்தார்கள் என்பதையும் அந்த ரகசியத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் நவீன உயிரியல் அறிவியலையும் புரிந்து கொள்வதுதான். சரி, எந்தவித தாமதமும் இன்றி இதை விரிவாக பார்ப்போம். முதலில் இந்த எகிப்திய மர்மப்பள்ளிகள் என்று சொல்லப்படும் இடங்களில் என்னதான் நடந்தது? அதாவது அவர்கள் தூக்கத்தை ஒரு செயலற்ற விஷயமா பார்க்கவே இல்ல. அத ஒவ்வொரு இரவும் நிகழும் ஒரு தீவிரமான பயணம் அப்படின்னு நம்பினார்கள். பயணம்னா என்ன மாதிரி பயணம்? ஒரு நாள் முடிந்து மறுநாள் தொடங்குவதற்கு இடைப்பட்ட அந்த இருண்ட நேரத்தை உடலை முழுமையாக புதுப்பிக்கும் ஒரு சடங்காகவே அவர்கள் கருதினார்கள். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த எகிப்து மர்ம பள்ளிகள்ல குறிப்பாக இம்ஹோட்டப் போன்ற மருத்துவ அறிஞர்கள் வழிநடத்திய தூக்க கோயில்கள் இருந்தது. ஓஹோ, தூக்க கோயில்களா? ஆமா, அங்கே மிகவும் திட்டவட்டமான நடைமுறைகள் இருந்தன. சூரியன் மறைந்த பிறகு அவர்கள் எந்த உணவையும் உட்கொள்ள மாட்டார்கள். தூங்குவதற்கு முன்பாக குளிர்ந்த நீரில் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வார்கள். வெளிச்சம் துளியும் நுழையாத முழுமையான இருள் சூழ்ந்த அறைகளில்தான் அவர்கள் உறங்கச் செல்வார்கள். வாவ், வெளிச்சமே இல்லாத அறைகளா? கண்டிப்பா. இவையெல்லாம் ஏதோ மன அமைதிக்காக செய்யப்பட்டதல்ல, மாறாக உடல் ரீதியான ஆற்றல் அனைத்தையும் சேமித்து கா என்று அவர்கள் அழைத்த தங்களின் உயிர் சக்தியை தூண்டுவதற்காக திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட நடைமுறைகள். இந்த கா உடல் என்ற கருத்தாக்கம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக படுகிறது. அதாவது பகல் முழுவதும் நாம் செலவழித்த ஆற்றலை இரவில் இந்த கா சக்தி தான் மீண்டும் நிரப்புகிறது என்று அவர்கள் நம்பியிருக்கிறார்கள் இல்லையா? சரியா சொன்னீங்க. அந்த ஆற்றலை மீட்டெடுப்பதுதான் அவங்களோட முக்கிய நோக்கம். இந்த ஆதார குறிப்பை நாம் படிக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக புரிந்தது. அவர்கள் ஏதோ களைப்பில் படுக்கையில் சுருண்டு படுப்பது போல தூங்க செல்லவில்லை. இந்த ஆற்றல் சேமிப்பு நடைமுறைகளை அவர்கள் மிகவும் கண்டிப்பாக கடைபிடித்திருக்கிறார்கள். ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறை அது. ஆமாம். இதை வாசிக்கும்போது எனக்கு உடனே தோன்றிய ஒரு ஒப்பீடு என்னவென்றால் நமது ஸ்மார்ட் போன்கள் தான். நீங்களும் நேயர்களும் இதை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். ஸ்மார்ட் போன் ஒப்பிடா? அது எப்படி இந்த எகிப்திய தத்துவத்தோட பொருந்துகிறது? கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ யோசித்து பாருங்கள். உங்கள் போனில் பேட்டரி மிகவும் குறைந்து விட்டது. உங்களுக்கு அதை மிக வேகமாக சார்ஜ் செய்ய வேண்டும். அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பின்னணியில் ஓடிக்கொண்டிருக்கும் அத்தனை அப்ளிகேஷன்களையும் முடிவிடுவீர்கள். ஆமாம், இன்டர்நெட் ஆஃப் செய்வோம். கண்டிப்பா. முடிந்தால் ஏர்பிளேன் மோட்ல போடுவீர்கள் இல்லையா? அதன் பிறகு சார்ஜரில் இணைக்கும் போதுதான் அந்த போன் எந்த தடங்களும் இல்லாமல் மிக வேகமாக தனது முழு ஆற்றலையும் மீட்டெடுக்கும். போன் வேறு எந்த வேலைகளிலும் தனது ஆற்றலை செலவழிக்காத போதுதான் பேட்டரி சார்ஜிங் 100% திறமையாக நடக்கும். ரொம்ப அருமையான ஒப்பீடு. அதே போலவே நமது உடலும் செரிமானம், சிந்தனை போன்ற தேவையற்ற ஆற்றல் செலவுகளை நிறுத்தி எல்லா பின்னணி செயல்களையும் மூடும்போது மட்டுமே முழுமையாக புதுப்பிக்கப்படுகிறது என்று தோன்றுகிறது. அது மிகச் சரியான பார்வை. எகிப்தியர்கள் எந்தவிதமான மூளை அலைகளை அளவிடும் ஸ்கேன்களோ நவீன மருத்துவ கருவிகளோ இல்லாமல் உடலின் இந்த ஏர்பிளேன் மோட் நிலையை எப்படி உருவாக்குவது என்பதை துல்லியமாக அறிந்திருந்தார்கள். ஆச்சரியமா இருக்கு. எப்படி உங்களுக்கு இது தெரிந்தது? அவர்கள் இயற்கையை ஆழமாக கவனித்தார்கள். வெளியிலிருந்து வரும் கவனச்சிதறல்கள் அனைத்தையும் துண்டிப்பதன் மூலம் உடலின் ஒட்டுமொத்த ஆற்றலையும் உள்நோக்கி திருப்பினார்கள். அதாவது அந்த கா உடலை தூண்டுவது என்பது உடல் தன்னைத்தானே ஆழமாக குணப்படுத்திக் கொள்ளும் ஒரு உச்சக்கட்ட உயிரியல் நிலையை அடைவதாகும். அதுதான் உண்மையான நோக்கம். ஆனால் இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. பழங்கால எகிப்தியர்களுக்கு நள்ளிரவில் நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கும் பழக்கமோ அல்லது இரவு 11 மணிக்கு உணவு ஆர்டர் செய்து சாப்பிடும் பழக்கமோ கிடையாது. ஆமா, அதெல்லாம் இன்ன காலத்து பிரச்சனைகள். அவர்களுக்கு ஸ்மார்ட் போன் திரைகளின் வெளிச்சமும் இல்லை. அப்படி இருக்க அவர்கள் எந்த வலியான உடல் ரீதியான ஆற்றல் கசிவுகளை தவிர்க்க முயன்றார்கள். இந்த ஆதார குறிப்பு பழங்கால ரகசியங்களை நவீன உயிரியலோடு இணைக்கிறது என்று பார்த்தோம். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், அப்படியானால் இன்று நாம் செய்யும் எந்த தவறுகளை அவர்கள் அன்றே தவிர்த்தார்கள்? மனித உடலின் அடிப்படை உயிரியல் அமைப்பு எகிப்தியர்களுக்கும் நமக்கும் ஒன்றுதான். அவர்கள் தவிர்த்தது பின்னணி இரைச்சலை. நவீன உயிரியல் இதை மிக தெளிவாக விளக்குகிறது. இன்று நாம் செய்யும் 2 மிகப்பெரிய தவறுகள் நமது உடலின் ஆற்றலை மிகப்பெரிய அளவில் கசிய விடுகின்றன. அந்த 2 கசிவுகள் என்னென்ன? ஒன்று, இரவு தாமதமாக சாப்பிடுவதால் ஏற்படும் குளுக்கோஸ் செயலாக்கம். மற்றொன்று, செல்போன் திரைகளை பார்ப்பதால் ஏற்படும் கார்டிசால் அதிகரிப்பு. எகிப்தியர்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பேர்கு சாப்பிடாமல் இருப்பதன் மூலமும் முழுமையான இருளில் இருப்பதன் மூலமும் இந்த 2 கசிவுகளையுமே தடுத்திருக்கிறார்கள். இந்த 2 விஷயங்களையும் கொஞ்சம் ஆழமாக பிரித்து பார்ப்போம். இப்போ நான் இரவு தாமதமாக சாப்பிடுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். சரி, சொல்லுங்க. சாப்பிட்டு விட்டு தூங்கினால் உடல் ஒரு பக்கம் அதை செரிமானம் செய்து கொண்டே மறுபக்கம் தூக்கத்தையும் கவனித்துக் கொள்ளும் என்றுதானே நாம் சாதாரணமாக நினைக்கிறோம். இதில் உயிரியல் ரீதியாக என்ன சிக்கல் வருகிறது? அதுதான் நாம் செய்யும் பெரிய தவறு.
செரிமானம் என்பது ஒரு தானியங்கி செயல் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது உடலுக்கு கடுமையான உழைப்பை கூறும் ஒரு வேலை. நீங்கள் தாமதமாக சாப்பிடும்போது உங்கள் இரைப்பையும் கல்லீரலும் அதிக சுமையுடன் வேலை செய்யத் தொடங்குகின்றன. அதாவது அந்த குளுக்கோஸை உடைக்கணுமே. ஆமாம், குளுக்கோஸை உடைத்து ரத்தத்தில் கலக்க செய்ய வேண்டும். இந்த செயல்முறைக்கு அதிக ரத்த ஓட்டமும் அதிக வெப்பமும் தேவை. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஆழ்ந்த உறக்கத்திற்குச் செல்ல மனித உடலின் மைய வெப்பநிலை கட்டாயம் குறைய வேண்டும். ஓ, மைய வெப்பநிலை குறையணுமா? கண்டிப்பா. நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடல் ஒரு வெப்ப உலை போல செயல்படுகிறது. மைய வெப்பநிலை குறையாமல் உடல் ரொம்பவே திணறும். ஓஹோ, எனக்கு புரிகிறது. அதாவது உடல் தன்னை தானே பழுதி பார்த்துக்கொள்ள வெப்பநிலை குறைய வேண்டும். ஆமாம், திசுக்களை சீரமைக்க அது ரொம்ப அவசியம். ஆனால் தாமதமாக சாப்பிடுவதால் நாம் உடலின் வெப்பத்தை அதிகப்படுத்தி தூக்கத்தின் அடிப்படை தேவையையே சீர்குலைத்து விடுகிறோம். அதேதான். இப்போ இரண்டாவது கசிவான கார்டிசால் அதிகரிப்பை பார்ப்போம். நம் கண்களில் மெலனாக்சின் என்ற ஒளி உணர்விகள் உள்ளன. இந்த செல்போன் நீல ஒளியை பத்தி சொல்றீங்களா? ஆமா, அதேதான். நீங்கள் நள்ளிரவில் செல்போன் திரையை பார்க்கும்போது அதிலிருந்து வரும் நீல ஒளி நேராக மூளையிலுள்ள சுப்ராகாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் என்ற பகுதிக்கு செல்கிறது. இது உடலின் மாஸ்டர் கடிகாரம். மாஸ்டர் கடிகாரம், ஓகே. இந்த நீல ஒளியை பார்த்த உடனே மூளை, ஓ, இன்னும் சூரியன் உச்சி வானத்தில்தான் இருக்கிறது போல என்று தவறாக புரிந்து கொண்டு விழிப்பு நிலையில் இருக்கச் செய்யும் கார்டிசால் என்ற ஹார்மோனை சுரக்கச் செய்கிறது. இது உண்மையில் அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒருபுறம் என் வயிறு உணவை செரிக்க நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று உடலை சூடாக்குகிறது. ஆமா, உள்ளே ஒரு பெரிய போராட்டம். மறுபுறம் என் மூளை இன்னும் பகல்தான், சுறுசுறுப்பாக இரு என்று கார்டிசோலை சுரக்கிறது. இவை இரண்டுமே ஒன்றுக்கொன்று முரண்படும் சுழற்சிகள் இல்லையா? முற்றிலும் முரண்படும் சுழற்சிகள். இவை உடலின் ஆற்றலை மிக அதிக அளவில் உறிஞ்சும் செயல்முறைகள். செரிமானத்திற்கும் இந்த செயற்கையான விழிப்பு நிலைக்கும் உங்கள் உடல் போராடிக் கொண்டிருக்கும்போது திசுக்களை சீரமைக்கும் அந்த மிக முக்கியமான வேலையை அதனால் செய்யவே முடியாது. அப்போ அந்த ஆற்றல் எல்லாம் வீணாகிறதா? ஆமாம், ஆற்றல் முழுவதையும் இந்த இரண்டு செயல்களும் உறிஞ்சி விடுகின்றன. இதை ஒரு இசைக்குழுவுடன் ஒப்பிடலாம். மெலட்டோனின் என்ற ஹார்மோன் தான் அந்த இசைக்குழுவை வழிநடத்தும் கண்டக்டர். வாவ், அருமையான ஒப்பீடு. ஆமாம். ஆனால் செரிமானம் மற்றும் கார்டிசோல் என்ற பார்வையாளர்களின் இரைச்சல் மிக அதிகமாக இருந்தால் இசைக்குழுவால் எப்படி ஒரு சீரான இசை, அதாவது உடலின் சீரமைப்பு பணியை உருவாக்க முடியும்? முடியவே முடியாது. இந்த இசைக்குழு ஒப்பீடு மிக அருமையாக பொருந்துகிறது. இங்கேதான் இது மிகவும் சுவாரஸ்யமாகிறது. சொல்லுங்க. அப்படியானால் தூங்குவதற்கு முன் போனை ஸ்க்ரோல் செய்வதாலும் நள்ளிரவில் சிறு தீனிகளை சாப்பிடுவதாலும் நமது உடலின் இயற்கையான ஆற்றல் தூண்டுபடுவதை நாமே திட்டமிட்டு தடுத்துக் கொள்கிறோம், சரியா? ரொம்ப சரியா சொன்னீங்க. அது ஒரு பெரிய முட்டுக்கட்டை. நமது ஸ்மார்ட் போன் பேட்டரியை சார்ஜரில் போட்டுக்கொண்டே அதில் அதிக கிராபிக்ஸ் உள்ள கேம் விளையாடுவது போல தோணுகிறது. பேட்டரி சார்ஜ் ஏறுவதை விட சூடாவதுதான் அதிகமாக நடக்கும். ஆமா, சூடாகி பேட்டரியே வீணாயிடும். சரி, இப்போது நாம் இந்த ஆழமான அலசலின் மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த ஆதாரம் குறிப்பு திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பற்றி பேசுகிறது. ஓ, அந்த 90 வினாடிகள் பற்றி கேட்க போறீங்களா? ஆமாம், 90 வினாடி உறக்க நிலை வாசல் அல்லது ஹிப்னகோஜிக் நிலை என்று குறிப்பிடுகிறதே, அது என்ன? இது உயிரியல் உலகில் மிக மிக வியக்க வைக்கும் ஒரு நேரம். நீங்கள் கண்களை மூடிப்படுத்தவுடன் உடனடியாக தூங்கிவிடுவதில்லை. விழிப்பிற்கும் ஆழ்ந்த தூக்கத்திற்கும் இடையில் ஒரு மிக குறுகிய நிலை உள்ளது. ஓ, அந்த பாதி தூக்கம் பாதி விழிப்பு நிலையா? ஆமாம், உங்கள் மூளை அலைகள் ஆல்பா நிலையிலிருந்து தீட்டா நிலைக்கு மாறும் அந்த நுட்பமான இடைவெளி. இதைத்தான் ஹிப்னகோஜிக் நிலை என்று அழைப்பார்கள். நீங்கள் முழுமையாக விழித்தும் இல்லை, முழுமையாக தூங்கியும் இல்லை. இந்த மாற்றம் வெறும் 90 வினாடிகள் மட்டுமே நீடிக்கும் ஒரு மிக நுண்ணிய வாசல். என்னது, வெறும் 90 வினாடிகளா? ஆமாம், அந்த 90 வினாடிகளில்தான் உங்கள் உடல் ஒரு மாபெரும் முடிவை எடுக்கிறது. சற்று பொறுங்கள், எனக்கு ஒரு சந்தேகம். நான் சில நேரங்களில் படுக்கையில் அரை மணி நேரம் கூட புரண்டு படுப்பேன். அப்படி தூக்கம் வராமல் தவிக்கும்போது இந்த 90 வினாடி வாசலை நான் தவறவிட்டு விடுகிறேனா? இது நிறைய பேருக்கு இருக்கும் சந்தேகம்தான். அப்படி தவறவிட்டால் உடல் திசுக்களை சீரமைக்கும் பணியை அந்த இரவு முழுவதற்கும் கைவிட்டு விடுகிறதா? நீங்கள் கேட்பது மிகச் சரியான கேள்வி. நீங்கள் புரண்டு படுக்கும்போது அந்த வாசல் திறக்கவே இல்லை என்று அர்த்தம். வாசல் திறக்கவே இல்லையா? ஆமாம், உடல் அந்த பணியை முழுமையாக கைவிடுவதில்லை. ஆனால் சீரமைப்பு பணிக்கான அந்த மாபெரும் தொடக்க சமிக்ஞையை இழந்துவிடுகிறது. இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு விண்கலம் ஏவப்படுவதற்கான லான்ச் விண்டோ மாதிரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஓ, அந்த சரியான நேரம் தவறினால் ராக்கெட் ஏவப்பட முடியாதே. அதேதான். அந்த சரியான நேரத்தில் ஏவப்படாவிட்டால் முழுமையான உந்துதல் கிடைக்காது. நீங்கள் ஆற்றல் கசிவுகளை தடுத்து நிறுத்தியிருந்தால், அதாவது உங்கள் வயிற்றில் செரிமான போர் நடக்காமல் இருந்தாலோ, ஆமாம், நீல ஒளி இல்லாமலோ இருந்தாலோ, கரெக்ட், உங்கள் மூளையில் கார்டிசோல் இரைச்சல் இல்லாமல் இருந்தாலோ, இந்த 90 வினாடி வாசலில் ஒரு பெரிய உயிரியல் அற்புதம் நிகழும். அப்படியா? அந்த 90 வினாடிகளில் உடலுக்குள் அப்படி என்னதான் நுட்பமாக நடக்கிறது? எந்தவிதமான போட்டியிடும் சுழற்சிகளும் இல்லாத அந்த துல்லியமான 90 வினாடிகளில் மூளையின் மையத்தில் உள்ள ஒரு சிறிய உறுப்பான பீனியல் சுரப்பி தனது வேலையை தொடங்குகிறது. பீனியல் சுரப்பி, அது மெலட்டோனின் ஹார்மோனின் அதிகபட்ச உற்பத்தியை ஒரு பெரிய அலையாக வெளியிடுகிறது.
மெலட்டோனின் என்பது உங்களை சும்மா தூங்க வைக்கும் மருந்து அல்ல, அது உடலின் ஒட்டுமொத்த வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் கட்டளையிடும் ஒரு தளபதி. வாவ், ஒரு தளபதி மாதிரி செயல்படுகிறதா? ஆமாம். இப்போது வெளி வேலைகள் அனைத்தையும் நிறுத்துங்கள், உடலின் அனைத்து வளங்களையும் உள்நோக்கி திருப்புங்கள், முழு வீச்சில் சீரமைக்கும் பணியை தொடங்குங்கள் என்று அது ரத்த ஓட்டம் வழியாக ஒவ்வொரு செல்லுக்கும் கட்டளையிடுகிறது. ஆஹா, எகிப்தியர்கள் இருட்டான அறைகளில் எவ்வித உணவும் இல்லாமல் தூங்கச் சென்றதன் முழுமையான அறிவியலும் இங்கேதான் இருக்கிறது. மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள். அவர்கள் தங்களின் பீனியல் சுரப்பி அதிகபட்ச மெலட்டோனினை சுரக்க சரியான சூழலை அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். சரி, அந்த 90 வினாடிகளில் மெலட்டோனின் கட்டளையிட்ட பிறகு என்ன நடக்கும்? தீவிரமான இரவு நேர திசு சீரமைப்பு என்று இந்த ஆதார குறிப்பு சொல்கிறதே, அது எப்படி செயல்படுகிறது? அந்த மெலட்டோனின் அலை மூளை முழுவதும் பரவியவுடன் உடலின் ஒட்டுமொத்த வளர்ச்சிதை மாற்ற வழங்கலும் ஒரே ஒரு நோக்கத்திற்காக முழுமையாக திருப்பிவிடப்படுகிறது. எந்த நோக்கத்திற்காக? மூளையில் உள்ள கிளிம்பாட்டிக் அமைப்பு என்ற கழிவு நீக்க அமைப்பு முடுக்கிவிடப்படுகிறது. இது பகல் முழுவதும் மூளையில் சேர்ந்த நச்சு புரதங்களை சுத்தப்படுத்துகிறது. அப்போ மூளைக்கு ஒரு பெரிய சுத்தம் செய்யும் வேலை நடக்குது. ஆமாம், அது மட்டும் இல்ல, உங்கள் தசைகளில் ஏற்பட்ட நுண்ணிய கிழிசல்கள் பழுது பார்க்கப்படுகின்றன, நரம்பு இணைப்புகள் பலப்படுத்தப்படுகின்றன, நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் புதிய தீவிரத்துடன் உற்பத்தியாகின்றன. இது நிஜமாகவே ஒரு மாபெரும் கட்டுமான பணிதான். கண்டிப்பா. இத்தனை பெரிய கட்டுமான பணிகளும் தடையின்றி நடக்க வேண்டுமானால் செரிமானமோ அல்லது மன அழுத்த ஹார்மோன்களோ அந்த ஆற்றலை பங்கு போடக்கூடாது. இதுதான் எகிப்தியர்கள் கூறிய உடலை தட்டி எழுப்புவது. இது உண்மையில் எனக்கும் இதை கேட்கும் நேயர்களுக்கும் ஒரு பெரிய திறப்பு. இதை நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். பல நேரங்களில் நாம் 9 அல்லது 10 மணி நேரம் கூட தூங்கியிருப்போம். ஆமாம், நிறைய தூங்கியும் சோர்வா இருக்கும். காலையில் எழும்போது உடல் ஏதோ கல்லுடைத்தது போல சோர்வாக இருக்கும். நான் இவ்வளவு நேரம் தூங்கினேனே, ஆனாலும் ஏன் எனக்கு சோர்வாக இருக்கிறது என்று நாம் பலமுறை குழம்பி இருக்கிறோம். அதற்கு காரணம் இதுதான் இல்லையா? ஆமாம், 100% இதுதான் காரணம். நாம் படுக்கையில் இருந்திருக்கலாம், கண்களை மூடியிருக்கலாம், ஆனால் இரவில் தாமதமாக சாப்பிட்டதாலோ அல்லது தூங்கும் வரை திரைகளை பார்த்து காட்டி சொல்ல ஏற்றியதாலோ நமது உடலில் ஆற்றல் கசிவுகள் இருந்திருக்கின்றன. அதனால் நாம் அந்த 90 வினாடி வாசலை கடக்கவே இல்லை. ஆமாம், பீனியல் சுரப்பி அந்த மெலட்டோனின் தளபதியை முழு பலத்துடன் அனுப்பவில்லை. துல்லியமாகச் சொன்னீர்கள். ஓஹோ. தூக்கம் என்பது நீங்கள் கடிகாரத்தில் பார்க்கும் வெறும் நேர அளவல்ல, அது உங்கள் உடலின் தயார் நிலையை பொறுத்தது. நீங்கள் வெறும் களைப்பை போக்குவதற்காக தூங்குகிறீர்களா அல்லது உங்களின் முழுமையான உயிர் சக்தியை மீட்டெடுக்க தூங்குகிறீர்களா என்பதுதான் கேள்வி. ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. எகிப்திய மர்மப்பள்ளிகள் நமக்கு உணர்த்துவது இதைத்தான். அவர்கள் அந்த 90 வினாடி வாசலை கடப்பதற்கான ஒரு சடங்கை உருவாக்கினார்கள். தங்களின் உடலை ஒரு புனிதமான கோயிலைப் போல கருதி அதில் தேவையில்லாத எந்த இரைச்சலையும் அனுமதிக்காமல் பாதுகாத்தார்கள். எந்த இரைச்சலும் இல்லாம. வாவ். நவீன அறிவியல் கருவிகள் எதுவும் இல்லாத காலத்தில் வெறும் சுய கவனிப்பு மற்றும் இயற்கையின் சுழற்சியை புரிந்து கொண்டதன் மூலம் அவர்கள் அடைந்த அந்த அறிவு நம்மை பிரமிக்க வைக்கிறது. நிச்சயமாக. இதை கேட்கும்போது நமது அன்றாட பழக்க வழக்கங்களை எவ்வளவு அவசரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. சரி, இதுவரை நாம் அலசியதை ஒருமுறை முழுமையாக தொகுத்துப் பார்ப்போம். கண்டிப்பா, நேயர்களுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். நாம் தூக்கத்தை வெறும் ஓய்வு என்று நினைக்கும் மனநிலையிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற புரிதலுடன் தொடங்கினோம். எகிப்திய மர்மப்பள்ளிகள் எனப்படும் உயிர் சக்தியை தட்டி எழுப்ப கையாண்ட ஆற்றல் சேமிப்பு நடைமுறைகளை பார்த்தோம். ஆமா, இருள் மற்றும் விரதத்தை பற்றி பார்த்தோம். அவர்கள் இருளையும் விரதத்தையும் பயன்படுத்தி உடலை ஏர்பிளேன் மோடில் வைத்தார்கள். பின்னர் அதை அப்படியே நவீன உயிரியலோடு இணைத்தோம். இன்று நாம் செய்யும் தாமதமான குளுக்கோஸ் செயலாக்கம் மற்றும் திரைகளால் ஏற்படும் நீல ஒளி, கார்ட்டிசோல் கசிவுகள் ஆகிய இரண்டுமே எகிப்தியர்கள் தவிர்த்த அந்த உடல் ரீதியான ஆற்றல் கசிவுகள். சரியா சொன்னீங்க. அதை தவிர்த்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டோம். இறுதியாக இவை அனைத்தையும் நாம் ஏன் தவிர்க்க வேண்டும் என்பதற்கான விடையை அந்த மாயாஜாலமான 90 வினாடி உறக்கநிலை வாசலில் கண்டுபிடித்தோம். ஆமான், ஹிப்னகோஜிக் வாசல். அந்த சிறு இடைவெளியில்தான் பீனியல் சுரப்பி மெலட்டோனினை உச்சத்தில் சுரந்து உடலின் வளர்ச்சிதை மாற்ற வளங்கள் அனைத்தையும் திசுக்களை சீரமைக்கும் பெரும் பணிக்காக திருப்பிவிடுகிறது. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இன்று நாம் அலசிய இந்த ஆதார குறிப்பு ஆற்றலை முழுமையாக மீட்டெடுப்பதற்கான உண்மையான ரகசியத்தை மிக தெளிவாக விளக்கிவிட்டது. தூக்கம் என்பது நாம் நினைப்பது போல சோர்வை ஆற்றும் ஒரு செயலோ அல்லது உடலின் செயல்பாடுகளை நிறுத்தும் ஒரு இடைவேளையோ அல்ல. ஒரு மறுபிறப்பு மாதிரி இல்லையா? ஆமாம், அது ஒவ்வொரு நாளும் நமது உடலுக்குள் நடைபெறும் ஒரு மிக தீவிரமான ஒருங்கிணைந்த மறுபிறப்பு. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மறுபிறப்பு நடப்பதற்கு எந்த தடையும் இன்றி உடலை அனுமதிப்பது மட்டும்தான். இதமும் அதிமானவும் எனவும் ஒரு கிளிய சிந்தனையை உருவாக்கியிருக்கிறது. இதை நேயர்களாகிய நீங்களும் நிச்சயம் உணர முடியும் என்று நம்புகிறேன். இது நாம் அன்றாடம் செய்யும் ஒரு சாதாரண செயலுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய அறிவியல் ஒளிந்திருக்கிறதா என்ற வியப்பை அளிக்கிறது. அதே வியப்போடுதான் நானும் இதை பார்க்கிறேன். இது ஒரு முக்கியமான புதிய கேள்வியையும் என்னுள் எழுப்புகிறது. ஓ, என்ன கேள்வி அது? எகிப்தியர்கள் எந்த விதமான மூளை ஸ்கேன்களும் ஹார்மோன்களை அளவிடும் தொழில்நுட்பமும் இல்லாமலேயே மனித உடலின் இந்த 90 வினாடி உயிரியல் வாசலின் முக்கியத்துவத்தையும் இரவில் ஏற்படும் ஆற்றல் கசிவுகளின் ஆபத்தையும் இவ்வளவு துல்லியமாக கண்டறிந்துள்ளார்கள். ஆமா, அது ரொம்ப பெரிய விஷயம்தான். அப்படியானால் நமது அன்றாட விழிப்பு நிலையில், அதாவது பகல் நேரங்களில் நாம் சற்றும் கவனிக்காமல் விட்டுவிட்ட வேறு என்னென்ன உயிரியல் வாசல்கள் அல்லது ஆற்றல் கசிவுகள் நம்மிடம் இருக்கக்கூடும்? நமது உடலைப் பற்றியும் நமது உணர்வுகளைப் பற்றியும் வேறு எந்த பழங்கால ரகசியங்களை நாம் இன்னும் அறிவியலின் துணை கொண்டு மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறதோ? ஆஹா,
அது நிஜமாகவே உங்களை நீங்களே ஆழமாக கேட்டுக்கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான சிந்தனை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் தங்கள் உடலின் மொழியை இவ்வளவு தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இன்று அத்தனை தொழில்நுட்பங்கள் இருந்தும் நாம் நமது உடலிலிருந்து எவ்வளவு விலகி வந்திருக்கிறோம் என்று யோசிக்க வைக்கிறது. உண்மைதான். நாம் இயற்கை சுழற்சிக்கு திரும்ப வேண்டிய நேரம் இது. இன்றிரவு நீங்கள் தூங்கச் செல்வதற்கு முன் ஒரு சிறிய பரிசோதனையை செய்து பாருங்கள். அந்த ஸ்மார்ட் போன் திரையை 1 மணி நேரத்திற்கு முன்பே அணைத்து விடுங்கள். நள்ளிரவில் நொறுக்கு தீனி சாப்பிடுவதை தவிர்த்து உங்கள் உடலின் பின்னணியில் இயங்கும் அனைத்து செரிமான செயலிகளையும் ஓய்வெடுக்க விடுங்கள். ஆமா, போனை எப்படி ஏர்பிளேன் மோட்ல போடுவோமோ அதே மாதிரி உடலையும் மாற்றுங்க. கண்டிப்பா. இந்த எகிப்திய ஆற்றல் சேமிப்பு முறையை நீங்களும் ஒரு முறை சோதித்து பாருங்கள். அந்த 90 வினாடி வாசலை உங்கள் உடல் எந்த போராட்டமும் இன்றி அமைதியாக கடக்க அனுமதியுங்கள். அடுத்த நாள் காலையில் ஆற்றல் உங்களை எப்படி முழுமையாக புதுப்பித்திருக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். உங்களின் இரவு நேர திசு சீரமைப்பு முழுமையாக நடைபெற வாழ்த்துக்கள்.